இயக்குனர் கோபி நயினாரால் வாழ்வை இழந்து அல்லாடும் உதவி இயக்குனர் குடும்பம். இயக்குனரே எங்களை வாழ விடுங்கள், உதவி இயக்குனர் மனைவி கண்ணீர் பேட்டி. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டை சேர்ந்த ராஜ்கமல் என்பவர் அறம் திரைப்பட இயக்குனர் கோபி நயினாரிடம் உதவி இயக்குனராக 3 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். அவருக்கு கோபி நயினார் ஊதியம் கொடுக்காமல் இருப்பதாகவும், ஊதியத்தை கேட்டதற்கு 4 ஆண்டுகளாக பார்க்கும் இடங்களில் எல்லாம் மிரட்டுதல் விடுப்பது, அடியாட்களை வைத்து தாக்குவது போன்ற பல பிரச்சனைகளை செய்து வருவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் குடும்பத்துடன் செய்தியாளர் சந்தித்தனர். அப்போது அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது: 2018ஆம் ஆண்டு கோபி நயினாரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினேன். அறம் படத்திற்கு பின்பு கருப்ப நகரம் என்ற படம் இயக்கப் போவதாக கூறினார். அப்போது அவரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினேன். அந்த படம் கடைசி வரை எடுக்கப்படாமல் தள்ளி சென்றது. அவரிடம் பணியாற்றிய உதவி இயக்குனர்கள் யாருக்கும் ஊதியம் கொடுக்காமல் அந்த படத்தில் நீங்கள் நடியுங்கள் என்று ஆசை வார்த்தை கூறி வந்தார். எனது திருமணத்தின் போது அதற்கான செலவுகளை பார்த்துக் கொள்வதாக கோபி நயினார் கூறினார். ஆனால் திருமணத்திற்கு கூட வரவில்லை. 2021ஆம் ஆண்டு விசிகாவில் இணைந்த போது அவர்தான் இந்த பகுதியில் மாவட்ட செயலாளராக இருந்தார். அக்கட்சியை பற்றியும் அதன் தலைவரை பற்றியும் அசிங்கமாக பேசினார். திருமாவளவனை நாங்கள் நேரில் சந்தித்து கட்சியில் இணைந்த போது என்னிடம் சொல்லாமல் எப்படி கட்சியில் சேர்ந்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அன்றிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்து வருகிறார். என் மீது அபாண்டமான புகார்களை சொல்லி வருகிறார் என்றும், மேலும் தனக்கு எவ்வாறெல்லாம் இயக்குனர் கோபி நயினார் பிரச்சனை தருகிறார் என்று செய்தியாளரும் விளக்கி கூறினார். வணக்கம், என் பேர் ராஜ்கமல். நான் இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ ஜேர்னலிசம் படிச்சிருக்கேன். படித்து முடித்த உடனே 2018 கோபி நயினார்கிட்ட உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணிட்டேன். அவர் அறம் படம் பண்ணிவிட்டு 2வது கருப்பர் நகரம்ன்ற ஒரு ப்ராஜெக்டில் ஜெய் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கிற திரைப்படத்தில் உதவி இயக்குனராக நான் பணிபுரிஞ்சேன். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் அந்த படம் படப்பிடிப்பு தள்ளி போயிட்டே இருந்தது. ஷூட்டிங் போகும் தள்ளி வச்சுருவார், ஷூட்டிங் போகும் தள்ளி வச்சுருவார். ஸோ இது போய்கிட்டே இருந்தது. இடையில் அறம் படத்தில் ஒர்க் பண்ண சில உதவி இயக்குனர்களுக்கு சம்பள பிரச்சனைலாம் இதன் இடையில் வந்துட்டு போகும். அப்போது எனக்கும் சம்பளம் தொடர்ச்சியாக தரல. என் கூட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 4 பேருக்குமே சம்பளம் தரல. இப்போது சம்பளம் பிரச்சனைன்றது இந்த 3 ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக இருக்கும். அப்போ அடிக்கடிக்கு ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டுவார், போலியான வார்த்தைகளை. இருப்பா, நான் உங்கள் கல்யாணத்துக்கு ஏதாவது செய்கிறேன், பெருசாக செய்கிறேன், அப்படி இல்லைன்னா இந்த படத்தில் ஒரு கேரக்டர் எடுத்து நடி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு போலியான ஆசை வார்த்தைகளை காட்டுவார். தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டுக்கிட்டே வந்தோம். இதன் இடையில் என்னுடைய கல்யாணம் பெரியார் திடலில் திராவிட தோழர்கள் தலைமையிலையும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் தலைமையிலையும் நடந்துச்சு. 2020 பெரியாருடைய பிறந்த நாள் அன்றைக்கி நடந்துச்சு. சாதி மறுத்து தான் திருமணம் பண்ணோம். அந்த திருமணத்தை தலைமை தாங்கி நடத்துகிறேன், நான் பார்த்துக்கிறேன், எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோபி நயினார் அந்த திருமணத்துக்கே வரலை. அதுக்கப்புறம் குடும்பம் எல்லாம் வெக்ஸ் ஆகி சம்பளமும் தரல, கல்யாணத்துக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துலேயுமே கை கழுவி விட்டுட்டார். இனிமேல் அவர் கூட போக வேணான்னு முடிவு எடுத்துகிட்டு போகாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்றேன் 2021. அன்றைக்கி அவர் தான் அந்த கட்சியோடைய மாவட்ட செயலாளராக இருக்கார் கோபி நயினார் என்பவர். அவர்கிட்ட நாங்கள் எங்கள் பழவேற்காடு பகுதியை சேர்ந்த இளைஞர்கள்லாம் போய் சந்தித்து பேசுகிறோம். கட்சியை பற்றியும் அந்த தலைவரை பற்றியும் ரொம்ப தரைக்குறைவாக அசிங்கமாக எங்ககிட்ட பேசுகிறார். நாங்கள் மனசு உடஞ்சிக்கிட்டு வெளில வரோம். ஏன்னா இவரே மாவட்ட செயலாளரே கட்சியை பற்றி இப்படி பேசும்போது நம்ம எப்படி சேரதுன்ற சூழ்நிலையில் அதுக்கப்புறம் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் ரஹ்மான் பாய் வழியாக நாங்கள் தலைவரை சந்தித்து ஒரு 100 இளைஞர்கள் கட்சியில் போயிட்டு இணைகிறோம். அது இணைஞ்சிலேருந்து என்னை மீறி எப்படி நீங்கள் சேருவீங்க? நான் உங்களை பார்க்குறோம், அசிங்கமாக பேசுகிறீங்க, தலைவரை பற்றி பேசுகிறீங்க, கட்சியை பற்றி பேசுகிறீங்க. சில ஆடியோக்கள்லாம் வலைதளங்களில் வெளியே ரிலீஸ் ஆச்சு, கட்சியை பற்றி அவர் தவறாக பேசுனதெல்லாம். இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் அதுக்கப்புறம் எப்படி சார் உங்களை வச்சு நாங்கள் உள்ளே மூவ் பண்ணுறது? நான் எனக்கு பிடிச்ச கொள்கை, எனக்கு பிடிச்ச தலைவரை நாங்கள் போய் சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போய் சேர்ந்தது. 2021 அப்டேட் இன்ன வரைக்குமே தொடர் பிரச்சனை. எங்கெல்லாம் அவர் என்னை பார்க்குறாரோ, தனியாக இருந்தால் எதுவும் பண்ண மாட்டார், உடனே ஃபோன் பண்ணி 4 பேர் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள சண்டை வலிக்கிறது, அடிக்கிறது, தாக்குறது. அப்படி தான் பல கேஸ் நாங்கள் புகார்களை ஹெச்ஐடி ஸ்டேஷனில் ஒரு புகாரை கொடுத்துருந்தேன் 2021 12ஆம் தேதி 12ஆம் மாதம். அதுக்கப்புறம் அடுத்த புகார் பொன்னேரி திருப்பாலைவனம் ஸ்டேஷன்லேயும் பொன்னேரி ஸ்டேஷன்லேயும் ஊத்துக்கோட்டை ஸ்டேஷன்லேயும் இப்படி தொடர்ச்சியாக என் மேலே அபாண்டமான புகார்களை அள்ளி வீசுறது, நான் ஓடிக்கிட்டே இருக்கிறது. இதன் இடையில் நான் ஒரு டாட்கோ லோனுக்காக அப்ளை பண்ணி எங்கள் ஊரில் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தேன்.
அந்த லோனை வேற ஒருத்தர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு ஃபோர்ஜரி பண்ணி போயிட்டார். அதை நான் ஸ்மெல் பண்ணிட்டு போகும்போது எங்கள் ஊரில் 152 பேருக்கு 3 லட்ச ரூபா வந்திருக்குது. கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா. அந்த 4 கோடி ரூபாவும் டாட்கோ ஊழல் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இதை வெளியே கொண்டு வரும்போது சமாதான கூட்டம் நடக்கிற இடத்துல ஏசி தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது, விசாரணை நடக்குது. அந்த இடத்துல கோபி நயினார் வகையாராக்கள், அதாவது 10ஆம் தேதி என்னை யாரெல்லாம் தாக்கினார்களோ அவங்க தான் வராங்க. அவங்களாம் வந்து நீங்கள் ஏங்க தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடுறீங்கன்னு கேட்கும்போது நான் சும்மா வந்தேன்னு சொல்லிவிட்டு இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி கோபி நயினாருடைய ஐடியாலஜியால் என் வீடு, எங்கள் அப்பாவுடைய வீடு, ஜன்னல் கதவு எல்லாமே உடைச்சிட்டு மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுடைய 40 வருஷம் உழைப்பு மீன் பிடிக்கிற போட்டு வாங்குது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினோம். அவர் சின்ன 15 வயசுலேருந்தே மீன் பிடிக்கிறதுக்கு உழைச்சி போட்டு வாங்க முடியாமல் வாடகை போட்டுனா நாங்கள் வலைக்கு போயிட்டு வந்தோன்னா 500 ரூபா கொடுத்துட்டா குத்துருவாங்க. வலைக்கு போயிட்டு நாங்கள் மீனை விற்றுட்டு அந்த காசு வந்து 500 ரூபா கொடுப்போம். இப்படி தான் காலங்காலமாக நாங்கள் போட் இல்லாமல் நாங்கள் தொழில் செஞ்சுட்டு வந்தோம். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஒரு போட்டை வாங்கினோம். அந்த போட்டையும் அடித்து நொறுக்கி நாசம் பண்ணி எங்கள் வீட்டை, அதாவது வாழ வழி இல்லாமல் நிர்கதியாக கிட்டத்தட்ட என் சொந்த வீட்டில் கால் வைக்கிறதுக்கு 15 மாதம் சார். 15 மாதங்களாக எங்கள் குடும்பமே எங்கே தங்குறது, எங்கே போகிறது, எந்த ஆதரவும் இல்லாமல் அப்புறம் ஒரு மீஞ்சூரில் ஒரு இடத்துல வீடு வாடகை எடுத்து 2 வீடு இருக்குது சொந்தமாக. கடைசியில் மீஞ்சூரில் ஒரு வீடை வாடகை எடுத்து நின்று இவ்வளோ பெரிய டிஸ்கிரிமினேஷன் வேற ஒரு சமூகத்திலிருந்து எங்களுக்கு நடக்கலை. சொந்த சமூகமான கோபி நயினார் சம்பளம் கேட்டன்ற ஒரு காரணத்துக்காக, விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்தன்ற ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷன் ஆக்டிவிட்டியில் வந்து ஈடுபட்டார். இது வந்து இதோடைய எல்லா விஷயங்களையும் தலைமைக்கும் நாங்கள் கொண்டு சேர்த்துருக்குறோம். இதன் இடையில் வந்து என்னை தாக்கப்பட்ட மே மாதம் 8ஆம் தேதி நான் தாக்கப்படுறேன், 24 வருடம். அன்றைக்கி என்னடான்னா ஒரு பொண்ணுக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு நாங்கள் அப்யூஸ் பண்ண மாதிரி ஒரு போலி கம்ப்ளைண்ட்டை கிரியேட் பண்ணி, அதுவும் இந்த கோபி நயினார் வகையராக்கள் அவங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோடைய வழக்கறிஞர் பிரிவில் இருக்காங்க. 2 வழக்கறிஞரும் அவங்க வந்து என் மீதே, சொந்த சமூகத்தின் மீதே, விசிகா தொண்டன் மீதே ஒரு புகாரை கொடுக்குறாங்க. என்னையும் தம்பியும் புழல் சிறையில் அடைச்சிட்டாங்க. நாங்கள் சிறைக்கு போயிட்டு மறுபடியும் வெளியில் வரோம். மீண்டும் அப்பையும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சார். சிறைக்கு போயாச்சு. இது வரைக்குமே என் மீது எந்த குற்ற பின்னணியும் கிடையாது. சிறைக்கு போயாச்சு, என் வீடை உடைச்சாச்சு, என்னுடைய வாகனங்களை உடைச்சாச்சு, எங்கள் அப்பாவுடைய போட்டை உடைச்சாச்சு, நடுத்தெருவில் வந்தாச்சு. மீதம் கொலை கூட பண்ணிடலாம் சார், அது ரொம்ப ஈஸி, எனக்கு கொன்னுடலாம். ஆனால் இவ்வளோ கொலையாக கொண்டுட்டு இப்பயும் திருந்தாமல் எங்களை வாழ வழி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து 26/3/2025 வந்து கமிஷனர், ஆவடி கமிஷனர் நேரில் பார்த்து ஒரு சமாதான கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. சமாதானப்படுத்தி விடுங்க, இதுக்கு மேலே நாங்கள் நடு ரோட்டில் சுற்றி நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் மனு அளித்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு அழைப்பாணை வந்து அங்கே ஆவடி கமிஷனர் ஆஃபீஸ்லேயே கொடுக்கப்படுது. 9ஆம் தேதி வந்து ஏசி தலைமையில் உங்களுக்கு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்படுது. சரின்ட்டு 9ஆம் தேதி போனால் அன்றைக்கி கோபி நயினார் வரல. என்னடானா அவர் ஆள் செட் பண்ணிட்டு வரதா பிளான். மறாத நாள் 10ஆம் தேதி ஆள் செட் பண்ணிக்கிட்டு ஒரு 50 பேரை செட் பண்ணிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷனுக்கு வந்தால் யாரெல்லாம் வராங்கன்னா, எங்கள் ஊரில் 10 ஆண்டுகளாக ரேஷன் பொருட்களை ஆந்திராவுக்கு கடத்திட்டு வந்த கடத்தல் மன்னன் சீனிவாசன், அவர் தலைமையிலான 7 குழு. நான் டாட்கோ ஊழலை முறைகேடு நடந்ததை அம்பலப்படுத்தினல, அதில் ஒரு 7 பேர் மேலே 9 பேர் மேலே எஃப்ஐஆர் இருந்தது. அந்த 9 பேர் மேற்கொண்டு இந்த கும்மிடிப்பூண்டி பகுதியில் வந்து சந்தன கட்டம் கடத்துறவன், செம்மரக்காடு இருக்காங்க மாதரப்பக்கம் ஏரியாலலாம், செம்மரக்காடு ஆந்திராவுக்கு கடத்துறவன், மணல் கொள்ளை அடிக்கிறவன், குவாரி இது பண்ணுறவன், இவனுக்கு எல்லா அக்யூஸ்டுகளும், குற்ற பின்னணி இருக்கிற எல்லா அக்யூஸ்டுகளும் கூட்டுட்டு வரார். 50 பேரை கூட்டுட்டு வரார். அப்போ நாங்கள் ஏசி தலைமையில் நாங்கள் வந்து அந்த விசாரணையை முடிச்சுட்டு கீழே இறங்குறோம். நீ கீழே போ, உனக்கு வந்து ஆப்பு இருக்குடான்னு சொல்கிறாரு கோபி நயினார். கீழே போகிறோம். என்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க சார். ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. 2 நாளுக்கு முன்னாடி தான் நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். ஆகி இந்த புகாரை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போட்டு மீடியா நண்பர்கள்லாம் சந்தித்து இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரேன். இதையும் நான் தலைமைக்கு கொண்டு போயிருக்கிறேன். தலைமையும் வந்து இது குறித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை தண்டோரா போட்டு எங்கள் கூட பேசினா 50,000 ரூபா ஃபைனு, யாருன்னா பேசுகிறவங்கள பார்த்துட்டு சொன்னால் 10,000 ரூபா சன்மானம்னு சொல்லி தொண்டோரா போட்டு அவமானப்படுத்தினால கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பம் மேலே எங்கள் உறவினர் குடும்பம், அவங்களால பேசவே முடியல. எங்ககிட்ட குழந்தை கடைக்கு போனால் அவனுக்குலாம் பொருள் தர முடியாதுன்னு தள்ளி விட்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கடையில் பொருள் வாங்க முடியல, குடிக்க தண்ணி எங்கள் அப்பா போயிட்டு எடுக்க முடியல. பக்கத்து ஊரில் வேற ஒரு கேஸ்ட், வேற ஒரு சாதி ஊரில் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு அவங்க விட்றாங்க. சொந்த ஊரில் சொந்த சமூகத்தில் நசுக்கிற இந்த வேலையை வந்து கோபி நயினார் வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருக்காரு. அதான் அந்த எமோஷனல் தான் எல்லாம் மாறும். நாங்கள் அந்த ஊர் வேணான்ட்டு தான் சார் சென்னைக்கு வந்துட்டோம். நாங்கள் சென்னைக்கு வந்து 3 மாதம் ஆகுது. நாங்கள் எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த ஊரில் தான் இருக்காங்க. பெரிய கும்பிடு போட்டு 3 மாதம் நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம்.
நிம்மதியாக இருக்கணும். நைட்டு தூங்கும்போது எவன் கல்லெடுத்து அடிப்பான், யார் வந்து எங்களை வந்து கொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. எங்கள் ஊரில் எங்கள் மாமனார் மாமியார் அவங்க குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். இதுக்கப்புறம் தேவையில்லாமல் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பழவேற்காடோட வரலாற்று வட்ட ஆய்வாளர் வந்து அவர் வந்து நிறைய ரீசர்ச் பேப்பர்ஸ் கூட நிறைய சப்மிட் பண்ணியிருக்காரு. அவருக்கு பிஹெச்டி பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அவரோட கனவு. அது வந்து இந்த போலி வழக்குகளால் வந்து எல்லாமே வந்து கேள்விக்குறியாக நிற்குது. மேலும் வந்து இந்த கோபி நாயனார் போன்ற அந்த முற்போக்கு பேசிட்டு வேறு மாதிரி நடந்துக்கிற அந்த மாதிரி ஆட்களால் வந்து திருப்பி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதை வந்து அரசும் விசிக தலைவர் தொல் திருமாவன் அவர்களையும் வந்து நான் இதை பர்சனலாக கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா எங்களுக்கு எந்த ஃபேமிலிக்கு அவராலேயோ அவரோட ஆட்களாலேயோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து திராவிட மாடல் அரசியும் நான் கேள்வி கேட்டுக்கிறேன் சார். ஒரு கோரிக்கை மாதிரி நான் வச்சுக்கிறேன் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.